இன்றைய கால சூழலில் பள்ளிக்கூடத்துக்கு போகிற குழந்தைங்க தொடங்கி வேலைக்கு போகிற பெரியவங்க, நல்லவங்க, கெட்டவங்க, பணக்காரன், ஏழைன்னு எல்லாரும் சந்திக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை மனக்கவலை, மன அழுத்தம். அவரவர் நிலைக்கு தகுந்த மாதிரி அதன் தன்மை மாறுபடலாம். ஆனால் எல்லோரும் ஏதோ ஒரு வகையில் அதனால் பாதிக்கப்பட்டவங்க தான். இதிலிருந்து தப்பிக்கிறதுக்காக இன்றைக்கி பலரும் யோகா, தியானம் போன்ற பயிற்சிகளில் ஈடுபடுறாங்க. இதெல்லாம் பலன் கொடுக்குதோ இல்லையோ, எப்படியாவது அதிலிருந்து விடுபட எல்லா முயற்சியும் எடுக்கிறாங்க. சரி, இது ஒரு புறம் இருக்கட்டும். அந்த காலத்துலலாம் குடி தண்ணீருக்கு இன்றைக்கி இருக்கிற மாதிரி வாட்டர் பியூரிஃபையர், ஆரோ வாட்டர்லாம் கிடையாது. 6 குளங்களில் இருந்து தான் தண்ணீர் எடுத்துகிட்டு வருவாங்க. அப்படி எடுத்துகிட்டு வரும்போது அது சேறு கலந்து கலங்கலாக இருக்கும். அதை தெளிவிக்கிறதுக்காக தேற்றாங்கொட்டையை தட்டி அதில் போடுவாங்க. கொஞ்ச நேரத்தில் அந்த வண்டல்களெல்லாம் கீழே படிஞ்சு தண்ணீர் சுத்தமாயிரும். அதே போல் நம்முடைய கலங்கிய மனசில் எங்கள் திருவிடைமருதூர் மகாலிங்க சாமியை நினச்சிக்கிட்டு இடைமருதா மகாலிங்கா, இடைமருதா மகாலிங்கான்னு விடாது சொல்லி நம்முடைய பிரச்சனையெல்லாம் அவர்கிட்ட விட்டுட்டோம்னா அவர் பார்த்துக்குவார். அவர் நம்மை ஒரு நாளும் கைவிட மாட்டாருங்கிற நினப்பை மட்டும் மனசில் வச்சுக்கிட்டிங்கன்னா, எப்படி தேற்றாங்கொட்டையால் அந்த தண்ணீரில் இருக்கக்கூடிய வண்டல்கள் எல்லாம் தெளிஞ்சுதோ அதே போல் நம்ம மனக்கலக்கமும் தெளிஞ்சு நிம்மதி கிடைக்கும். இதை கலங்கலம் பொய்கை புனர்த்தெளிவிடத்து கலந்த மண்ணிடை கிடந்தாங்கு நலங்கலந்தடியேன் சிந்தையுட்புகுந்த நம்பனே வம்பனேனுடைய புலங்கலந்தவனே என்று நின்றுருகி புலம்புவார் அவம்புகார் அருவி மலங்கலங்கண்ணீர் கருமணி அணையான் மறுவிடம் திருவிடை மருதேன்னு திருவிடைமருதூர் திருவிசைப்பால கருவூர் தேவர் அருள் செய்கிறார். அதனால திருக்கைலாய பரம்பரை, மெய்கண்ட சந்தானம், திருவாவடுதுறை ஆதீனம், ஸ்ரீலஸ்ரீ 24வது உருமகா சன்னிதானம் அவருடைய திருவுளப்பாங்கின் வண்ணம் வருகிற 23ஆம் தேதி தொடங்கி நடக்கக்கூடிய 10 நாள் தைப்பூச திருவிழாவில் கலந்துக்கிட்டு இடைமருதா மகாலிங்கான்னு மனமுருகி வழிபட்டா நம்முடைய எல்லா கஷ்டங்களும் போய் மகாலிங்க சாமியோட அருளும் நமக்கு முழுமையாக கிடைக்கும்.